சாரதா வந்து புடவையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு என்ன மாதிரி வந்து செஞ்சுருக்கா, பாட்டியை ஞாபகம் வச்சுக்கிட்டு என் பேத்தி எனக்காக செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த புடவையை பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குடி 2 புடவையுமே அப்படின்னோடனே உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க, ஆமாம்மா அம்மு தான் நம்மளுக்காக பார்த்து பார்த்து எடுத்திருக்கா, சூப்பராக இருக்கலம்மா அப்படின்னோடனே ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சாரதா வந்து யோசிக்கிறாங்க, காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வாடி அப்படின்னு. என்னம்மா அப்படின்னோடனே சரிடி அங்கே போய் தாத்தா கிட்ட என்ன தானே நீ பேசிட்டு இருந்த அப்படின்னோடனே காவேரி வந்து ஐயோ அம்மா கிட்ட சொன்னால் விஜய் கிட்ட சொல்லிடுவாங்களே, அப்புறம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் இது வேணாம்னு சொல்லுவார், வேலைக்காவது அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்குது அல்லதும்மா சும்மா தாம்மா பேசிகிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. ஓ அப்படியாடி, சரி சரி அந்த குடும்பத்தில் இவன் நல்லா பேசி பழகுறது நல்லது தானே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம சாரதா. விஜய் வந்து நம்ம சாரதா பார்க்க வராரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக இந்த மேட்ரிமனியில் வந்து ஃபில் பண்ணியிருக்கா, வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இந்த மாதிரி பண்ணுவானே நினச்சி கூட பார்க்கல, ஓப்பன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் கேட்டு சாரதா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் அவள் போனாலா? ஆமாம் தாத்தா கிட்டே பேசி வந்து எல்லா ப்ரூஃபையும் வாங்கி வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கா. நிறைய ப்ரொஃபைல் வந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்லேருந்து நிறைய வந்து தாத்தாக்கு மெசேஜாக வருதா, அவரும் வந்து அது எல்லா நோட்டிஃபிகேஷனும் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கு எல்லாமே வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்ருக்காரு தாத்தா. இந்த மாதிரி காவேரி பண்ணி வச்சிட்டா, யாராவது இப்படி பண்ணுவாங்களா? வந்து அத்தை தன்னோட வீட்டுக்காருக்கே வந்து இது மாதிரி பார்ப்பாங்களான்னு. காவேரிக்கு தான் எதுவுமே தெரியாதே மாப்பிள்ளை, அவள் தெரியாமல் தானே பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் சரிதான் அத்தை, ஆனால் இந்த கூத்து எங்காவது நடக்குமா, என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சாரதா வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க. மாப்பிள்ளை எனக்கு ஒரு யோசனை தோணுது, என்ன சொல்லுங்கள் அத்தை, இந்த வந்து மேட்ரிமனியை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி சொன்னோன்னே, அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ளை, நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், அதெல்லாம் அப்படியே வந்துட்டுருக்கட்டும். அவங்க ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்கல்ல, எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அத்தை, அந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு நேராக காவேரி இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க அப்படின்னோடனே, என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ளை, நீங்கள் வந்து பெரியவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்குங்க, யார் யார் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் வாங்குங்க, அது எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க, சாயந்தரம் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் அத்தை நான் சொன்ன கேளுங்க மாப்பிள்ளை, நாங்கள் சொல்லப்படி செய்யுங்க அப்படின்னோடனே சரின்றாரு நம்ம விஜயும். இங்கே வந்து காவேரி வந்து வந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணி முதல்ல கேட்கணும், எத்தனை ப்ரொஃபைல் வந்திருக்குன்னு தெரியலையே, அது அவருக்கு மேட்ச் ஆகுமா தெரியலையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வராரு. என்ன இவர் வராரு அப்படி சொன்னோன்னே, என்னம்மா வர சொன்னீங்களே என்ன அப்படி சொன்னோன்னே, ஆமாம் காவேரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தம்பிக்கு மேட்ரிமனி ஏதோ ஒன்று இருக்காமே, அதில் போட்டு விட்டியாமே, அதில் நிறைய வந்திருக்கா, அதை பெரியவர் வந்து தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காரு, அவர் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐயோ தாத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே, இல்லை அதுக்காக இல்லை, நான் சொல்லணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னா, ஐயோ தாத்தா போட்டு கொடுத்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது? சரிங்க சார், எத்தனை ப்ரொஃபைல் வந்திருக்கு அப்படின்னோடனே, நீங்களே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா எக்கச்சக்கமாக வந்திருக்கு. உடனே வந்து நீ குட்ரி, நீ என்ன பார்க்குறது, நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வந்து சாரதா வாங்குறாங்க. ஃபோட்டோலாம் வச்சு குட்ரி அப்படின்னா ஃபோட்டோவில் வச்சு ஒன்று பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க, எல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களே இருக்குங்களே. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு கூட இவ்வளோ கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்களே தம்பி, எப்படி தம்பி இதெல்லாம்? பின்ன நீங்கள் இருக்க அழகுக்கு பொண்ணுங்க க்யூவில் தானே வந்து நிற்பாங்க, கரெக்டாக தான் வந்து நிற்கிறாங்க, இவ்வளோ பொண்ணுங்களும் உங்களை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றாங்களா தம்பி அப்படின்னு ஒன்று சிரிக்கிறார் விஜய். உடனே வந்து காவேரி அப்படியே முறைக்கிறாங்க. முறைக்கிறா இதுக்காக தான் நான் காத்துன்னு இருந்தேன், இந்த பொண்ணு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. டென்ஷனாக காவேரி.